காலாத்தி மடம். என்ன பேர் எப்படி? காலாத்தி மடம். ஸ்கூல் நேஷனல்ஸ் வின் பண்ணியிருக்கிறீங்க, சரிதானே? அதனால தான் உங்கள் வருகை காரணம் அதுதான். 14 அண்டர் 17 வின் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜையும் கனெக்ட் பண்ணிக்கிடுங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் எல்லா இதுலேயும் வின்னர் தான். வின் பண்ணுறதுங்கிறது ஒரு ரசனை, ஒரு ஆளுக்கு கிடைக்கிற கிஃப்ட். அது வெற்றிங்கிறது எல்லாருக்கும் வெற்றி கிடைக்காது. எல்லா இடத்துலையும் வெற்றி கிடைக்க நிறைய 50 பேர் 100 பேர் விளையாடுவாங்க. அந்த வெற்றி பெற்றால் மட்டும்தான் நம்மளை அந்த சமூகம் பேசும். வெற்றிங்கிறது ஸ்கூலில் ஆரம்பித்தா ஸ்கூலு, காலேஜு, உமன்ஸ் மென்ஸ் ஸ்டேட்டு, ஆல் இண்டியா ரெப்ரசன்ட் பண்ணலாம். இவ்வளோத்துலேயும் வின் பண்ணால் மட்டும்தான் நம்மளை அந்த சமூகம் பேசும், சமூகம் எட்டி பார்க்கும். 2 வாட்டி சப்ஜெக்ட் தான் சார் கொடுத்தாங்க. ஒரு வின்னருக்கு ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. ஆமாம், கொடூரமா தெரியலையா? தெரியா? வின் பண்ணியிருக்கோம். நமக்கு எத்தனை தரணும்? இப்போ ஸ்டேட் இந்த டீம் தென்காசி டீம் போய் வின் பண்ணிங்கன்னா எவ்வளோ தருவாங்க? எத்தனை பேர் செலக்ஷன் தருவாங்க ஸ்டேட்டு தெரியுமான்னு கேட்டேன். 3 2 3க்கு மேலே, 3 கீழே 2 அட்லீஸ்டாக கிடைக்கும். நமக்கு என்ன செய்யலை? இதுக்கு என்ன செய்யல? கிடைக்கல. தான் ஸ்கூல் மேட்ச் வின் பண்ணி கிடைக்கல. ஸ்கூலில் வேறு எந்த பிளேயர் வருது? வேற என்ன பொசிஷன்? ஸ்டேட் ஜூனியர் ஸ்டேட் சொன்னாது. அண்டர் 14 நேஷனல், இப்போ எஸ்ஜிஎஃப் நேஷனல் சார். அண்டர் 14. ஆமாம். அவர் 2 வாட்டி சப்ஜெக்ட் மெடல், சப்ஜெக்ட் நேஷனல் மெடல். யார் இவ்வளோ பண்ணுவாங்க? இவன் தான் அர்ச்சனையோ. பெண்களுக்கு நம்ம ஆண்களை விட பெண்களுக்கு ஜாஸ்தியான மன உறுதி உண்டு. அதுக்கு நிறைய நேச்சுரல் அதுக்கு எலிமெண்ட் நம்ம கூட சப்போர்ட் பண்ணோம், இயற்கை சப்போர்ட் பண்ணோம். பாடியில் நம்ம அவங்களோட கம்மி தான். மற்ற எல்லாத்துலேயும் மன வலிமையிலும் சரி, பொறுமையிலும் சரி, ரொம்ப என்னது பெண்களுக்கு ஜாஸ்தி. இப்போ கம்மியாயிட்டு வருது. புரிஞ்சா? வலியை தாங்குற சக்தி, பொறுக்கிற சக்தி யார் கூடுதல்? யார் கூடுதல்? பெண்களுக்கு. வலிமை நம்மகிட்ட கம்மி, வலிமை நம்ம எடுக்கணும். இது இருக்குது உங்கள்கிட்ட. ஆனால் இப்போ போயிட்டு வருது. இப்போ எப்படின்னா, சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் 3 குழந்தைங்க. 3 கடைசி எங்கள் தங்கச்சி பிறக்கும்போது பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்க. எங்கள் அம்மைக்கு 3மே சுகப்பிரசவம். 3ஆவது குழந்தைக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் எங்கள் ஊரில் இன்னும் அவங்க ஊருக்காரங்க சொல்கிறது, புட்டு இருக்குல்ல, எங்கள் கேரளாவில் புட்டு வைப்பாங்க தெரியுமா? குழலில் மாவு போட்டு புட்டு வச்சு அது ஆய்வு வரதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா என்ன பண்ணாச்சு? எங்கள் தங்கச்சியை பெற்று எடுத்தாச்சு. புரிஞ்சா? ஆனால் கோசலை போட்ட சத்தம் கொல்லக்குடி வரை கேட்டுனாங்க. எங்கள் அம்மாவுக்கு பேர் கோசலை. சத்தம் கொல்லக்குடி வரேன்னா இதில் கேட்டால் சத்தம் அங்கே கேட்டு அந்த வீட்டிலேருந்து சொல்கிறாங்க சத்தம். அது சத்தம் தான் அந்த குழந்தை பிறகு இருக்குல்ல, பிரசவ வலி இருக்குல்ல, உள்ளதே பெரிய வலி. அதை தாங்கியாச்சு அப்படின்னாலே நம்ம எல்லா வலியும் சிம்பிளாயிரும். உலகத்தில் பெரிய வலி எதுன்னா பிரசவ வலி தான். இப்போ பிரசவ வலியை பிரசவப்படுறதுக்கு மக்கள் தயாராக இல்லை. வலி இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. புரிஞ்சா அவங்களுக்கு? இயற்கையாக சார்ந்து போகணும்னு நான் சொல்கிறேன். இப்போது புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சா மகா அன்னைக்கு சொல்கிறா, பிரசவ வலி இயற்கையாக வர்றதுக்கும் ஊசி போடுறாங்களாம். வலி தெரியாதான்? வலியை தாங்கணும். வலி என்ன செய்யணும்? இயற்கையாக நம்ம தாங்கணும். அந்த வலி தாங்கினா தான் நாம் இன்னும் பிறருக்கு அந்த வலியை இதை பற்றி என்ன செய்ய முடியும்? சொல்லிக் கொடுக்க முடியும். புரிஞ்சா அவனுக்கு? எத்தனை குழந்தை பிறந்தாங்க? 10 குழந்தை பிறந்தாங்க. இப்போ எங்கள் வீட்டில் என் பிள்ளை 1 குழந்தை பிறந்து வச்சுருக்கா. ஏன்? வலியை தாங்கணும். நீங்கள் வலி தாங்கணும். உங்களுக்கு உறுதி இருக்குது, மன உறுதி இருக்குது. பெண்களுக்கு நம்ம ஆண்களை விட பெண்களுக்கு ஜாஸ்தியான மன உறுதி உண்டு. அதுக்கு நிறைய நேச்சுரல் அதுக்கு எலிமெண்ட் நம்ம கூட சப்போர்ட் பண்ணோம், இயற்கை சப்போர்ட் பண்ணோம். பாடியில் நம்ம அவங்களோட கம்மி தான். மற்ற எல்லாத்துலேயும் மன வலிமையிலும் சரி, பொறுமையிலும் சரி, ரொம்ப என்னது பெண்களுக்கு ஜாஸ்தி. இப்போ கம்மியாயிட்டு வருது. புரிஞ்சா? வலியை தாங்குற சக்தி, பொறுக்கிற சக்தி யார் கூடுதல்? யார் கூடுதல்? பெண்களுக்கு. வலிமை நம்மகிட்ட கம்மி, வலிமை நம்ம எடுக்கணும். இது இருக்குது உங்கள்கிட்ட. ஆனால் இப்போ போயிட்டு வருது. இப்போ எப்படின்னா, சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் 3 குழந்தைங்க. 3 கடைசி எங்கள் தங்கச்சி பிறக்கும்போது பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்க. எங்கள் அம்மைக்கு 3மே சுகப்பிரசவம். 3ஆவது குழந்தைக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் எங்கள் ஊரில் இன்னும் அவங்க ஊருக்காரங்க சொல்கிறது, புட்டு இருக்குல்ல, எங்கள் கேரளாவில் புட்டு வைப்பாங்க தெரியுமா? குழலில் மாவு போட்டு புட்டு வச்சு அது ஆய்வு வரதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா என்ன பண்ணாச்சு? எங்கள் தங்கச்சியை பெற்று எடுத்தாச்சு. புரிஞ்சா? ஆனால் கோசலை போட்ட சத்தம் கொல்லக்குடி வரை கேட்டுனாங்க. எங்கள் அம்மாவுக்கு பேர் கோசலை. சத்தம் கொல்லக்குடி வரேன்னா இதில் கேட்டால் சத்தம் அங்கே கேட்டு அந்த வீட்டிலேருந்து சொல்கிறாங்க சத்தம். அது சத்தம் தான் அந்த குழந்தை பிறகு இருக்குல்ல, பிரசவ வலி இருக்குல்ல, உள்ளதே பெரிய வலி. அதை தாங்கியாச்சு அப்படின்னாலே நம்ம எல்லா வலியும் சிம்பிளாயிரும். உலகத்தில் பெரிய வலி எதுன்னா பிரசவ வலி தான். இப்போ பிரசவ வலியை பிரசவப்படுறதுக்கு மக்கள் தயாராக இல்லை. வலி இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. புரிஞ்சா அவங்களுக்கு?
இயற்கையாக சார்ந்து போகணும்னு நான் சொல்கிறேன். இப்போது புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சா மகா அன்னைக்கு சொல்கிறா, பிரசவ வலி இயற்கையாக வர்றதுக்கும் ஊசி போடுறாங்களாம். வலி தெரியாதான், வலியை தாங்கணும். வலி என்ன செய்யணும்? இயற்கையாக நம்ம தாங்கணும். அந்த வலி தாங்கினா தான் நாம் இன்னும் பிறருக்கு அந்த வலியை இதை பற்றி என்ன செய்ய முடியும், சொல்லிக் கொடுக்க முடியும். புரிஞ்சா அவனுக்கு? எத்தனை குழந்தை பிறந்தாங்க? 10 குழந்தை பிறந்தாங்க. இப்போ எங்கள் வீட்டில் என் பிள்ளை ஒரு குழந்தை பிறந்து வச்சிருக்கா. ஏன்? வலியை தாங்கணும். நீங்கள் வலி தாங்கணும். உங்களுக்கு உறுதி இருக்குது, மன உறுதி இருக்குது. நாம் இன்னும் முழுமையாக சுதந்திரம் அடைஞ்சிட்டிங்களா பெண்கள் அப்படின்னு கேட்டால் இல்லை. காந்தியடிகள் சொன்னார். என்ன சொன்னார்? கேள்வி திறக்க தெரியுமா? என்னைக்கு ஒரு பொண்ணு தனியாக நைட்டு தனியாக ஒரு சிட்டிக்குள்ளே போயிட்டு வராளோ அன்னைக்கு தான் நமக்கு முழு சுதந்திரம்னு சொன்னார். சரிங்களா? உன்னால் இப்போ தனியாக போக முடியுமா? எங்கேயாவது போக முடியுமா? ஆனால் போகணுமா போகண்டாமா? தனியாக நீ போகணும். எந்த இடையூறு இல்லாமல் நீ போகணும். இது பக்கத்து நாட்டில் சிங்கப்பூரில் சாத்தியம். நைட்டு எப்போ வேணா போனால் உங்களுக்கு எந்த இடையூறும் வராது. ஆனால் இங்கே அந்த இடையூறு வருது. அந்த இடையூறை வெல்றது எப்படி சொல்லுங்கள். உங்களுக்கு ஐடியா இருக்கா? வெல்லணும்ல. சாதா படித்தவனால வெல்ல முடியாது. நான் விளையாடுறீங்களா, உங்களுக்கு அந்த உறுதியும் வீரமும் உங்கள்கிட்ட என்ன இருக்குது. அப்போது இதை வச்சு நாங்கள் இந்த ஜெனரேஷன் என்னால் இந்த சமூக மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். நான் சிம்பிளாக புரிஞ்சா நான் சொல்லுது. நீங்கள் அப்போது தனக்காக விளையாடலை, தனக்காக வேலை செய்யலை, இந்த சமூகத்துக்கும் நான் என்ன செய்வேன், முன்னோடியாக இருந்து நான் அந்த சுதந்திரத்தையும் பெறுவேன். எவ்வளோ உழைக்கணும், எவ்வளோ உழைச்சா அந்த அச்சீவ்மெண்ட் கிடைக்கும். இயற்கையாக டேலண்ட் இருப்பாங்க. இயற்கையாக டேலண்ட் சொல்கிறாங்க. அந்த சார் சொல்லும்போது கூட இயற்கையான டேலண்ட், அந்த பொண்ணு நல்லா ஆடுது, இயற்கையாக நல்லா ஆடுது. அப்போ நீங்கள்லாம் கடவுள் ஒரு கிஃப்ட் கொடுப்பார் யாருக்காவது. சம் பீப்புள் யாருக்காவது கிஃப்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அது யாருக்காகவும் இருக்கலாம். இப்போ நீங்கள் கபடியில் பார்த்தீங்கன்னா அந்த கார்த்திகா பிள்ளைக்கு கொடுத்துருக்கு இருக்கா. இயற்கையாக ஸ்கூல் பிள்ளையில் ஒரு கிஃப்டட் பர்சன். சரி தானே? இவா ஒரு கிஃப்டட் பர்சன். அவங்க சொல்கிற பார்த்தா உங்கள் பிள்ளை ஒரு கிஃப்டட் பர்சன். எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. ஆனால் அந்த வாய்ப்பு கிடைக்காட்டாலும், கிஃப்டட் இல்லைன்னாலும் நாம் எதில் பெறலாம்? பயிற்சின்னு கூட என்ன செய்யலாம்? பயிற்சி முயற்சி இருந்தால் பெறலாமா? எப்படிப்பட்ட பயிற்சி இருக்கணும்? அப்போ அவ்வளோ சாதாரணமாக கிடைச்சாச்சு, நமக்கு கிடைக்கல. இது எப்படி எடுப்பா? கடுமையான பயிற்சி, கடுமையான முயற்சி, கடுமையான வளர்ச்சி. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு மாதம் பேசிட்டு காரில் துரியோதனன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பீமன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கடோர கஜன் பீமன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை, துரியோதனன் ஒரு பெரிய அரசன் இருந்தான். புரியுதா? பீமன் ஒருத்தர் இருந்தான். பீமன் நேச்சுரல் கிஃப்ட் பாடி, 100 யானை பலம் கொண்டவன். அவன் பிறக்கும்போதே வாயு பகவானுக்கு மகன். யார்? பீமன். இயற்கையிலே நான் சொன்ன மாதிரி இவங்களுக்கு மாதிரி கிஃப்டட் பர்சன். அப்போது துரியோதனன் கூட்டி பிறந்த 100 பேர். 100 பேரில் மூத்தவன் இவன் தான் ராஜா. 100 பேரும் இவன் சொன்னால் கேட்பாங்க. புரிஞ்சா? அவன் சொன்னால் அவன் ராஜா மாதிரி எல்லோரும் ஆட்டி வச்சுருந்தான். ஆனால் 2 பேர் எல்லாரும் ஒரு குருகுலத்தில் படிக்க போகிறாங்க. உங்களை மாதிரி இடத்துல படிக்க வராங்க. உங்களை மாதிரி படிக்க வந்த உடனே அவன் பெரிய பலசாலி இல்லை. நீ போய் இவள்கிட்ட நோண்டோன்னா சொல்லி விட்டுருவா. அப்போ உங்களை அவளை பார்த்து பயம் வந்துடுவா, இயற்கையாக வந்துடும்ல வரோம். சரி, இப்படி வந்து அவனுக்கு அது ஒரு பொறாமையாக மாறிச்சு. யாருக்கு? துரியோதன மகாராஜாவுக்கு. அவங்க அம்மாவுக்கு 101 பிள்ளைங்க. இவனுக்கு கூட பிறந்து 5 பேர். மொத்தம் 106 பேர் எங்கே படிக்கிறாங்க? ஒரு ஆட்டை படிக்கிறாங்க. அப்போது இதில் வித்தை தெரிஞ்ச இது கதாயுதம் தெரியுமா? கதை தெரியுமா? வேறு நம்ம அனுமார் வச்சுருப்பார்ல கதை. அனுமாருக்கு தம்பி தான் பீமை, யுகம் மாதிரி. இப்போ 2 பேரும் பயிற்சி பண்ணும்போது ஒரே ஆள்கிட்ட பயிற்சி பண்ணுறாங்க. ஆனால் அவன் பலசாலி. யார் பலசாலி? பீமன் பலசாலி. இப்போ இவன் என்ன பண்ணுறான்? அப்போ அவனை பார்த்து அவமானப்பட்டு பொறாமப்பட்டு அடி வாங்கி ஒழிச்சு ஓடலை. நீ இவள்கிட்ட அடி வாங்கிட்டு அடித்து ஓடலை. ஓடக்கூடாது, நான் போராடுவேன் அப்படின்னு போராடினான். அப்புறம் திருப்பி அவங்க 2 பேருமே, பலராமன் சொல்லி கிருஷ்ணருக்கு தம்பி. சரி, கிருஷ்ணருக்கு தம்பி தான், அண்ணன் தான் பலராமன். அவர் இந்த கதாயுதத்தில் பெரிய ஆள். அப்போ அந்த கதாயுத வித்தை படிக்கிறதுக்கு போகிறார். யார் போகிறா? துரியோதனன் போய் அங்கே படிக்கிறான். அதே இடத்துல தான் பீமனும் படிக்கிறான். ஒரே இந்த குருகுலம் மாதிரி தான் இந்த இடத்துல படிக்கிறான். படிக்கும்போது 2 பேரில் யார் பெரிய ஆளாட்டு வராங்கன்னா, துரியோதனன் பெரிய ஆளாட்டு வரான். அந்த கதாயுதத்தில் பெரிய ஆளாட்டு அவர் அப்ரிசியேட் பண்ணி இவ்வளோ சொல்லலை. பக்கத்தில் 6ஆம் நம்பர் இருக்கல்ல, 6ஆம் நம்பரை போராடி நல்லா வந்திருக்கான்னு சொல்லி அவர் சர்டிஃபிகேட் கொடுக்காரு. புரிஞ்சா? எனக்கு அந்த 6ஆம் நம்பர் மாதிரி நீங்கள் அத்தனை பேரும் வரணும்னு நான் விருப்பப்படுறேன். தூயெல்லாம் உரிவாங்க, பிரச்சனை நடக்கும். அது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கிடுவோமே. பிரச்சனை அடங்கி
வார் 2 பேருக்கும் வார் வரப்போகுது. அப்போது இவன் சூழ்ச்சி செஞ்சு துரியோதனன் சூழ்ச்சி செஞ்சு அவங்க 5 பேரையும் 12 வருஷம் அவன் காட்டுக்கு அனுப்பிடுறான். இந்த 12 வருஷம் கழித்து வார் வரும்னு தெரியும். அந்த வாருக்காக ப்ரிப்பேர் பண்ணுறான். யார் பண்ணா? துரியோதனன். நம்மகிட்ட பீமட்ட போரிடணும்னு சொல்லி 13 வருஷம் தனியாக ஒரு வீடு கட்டி அந்த ஒரு ரூம் கட்டி அந்த ரூமில் அவ்வளோ பீமனுக்கு உருவங்களை எதா பண்ணிடான்? இரும்பு சிலையாக செய்கிறான். ஒவ்வொரு ஆங்கிளில் குத்துற ஆங்கிள், தடுக்கிற ஆங்கிள், நிற்கிற ஆங்கிள் இப்படி போட்டு எல்லா ஆங்கிளில் ஒரு ரூமுக்குள்ள வைக்கிறான். வச்சுட்டு 13 வருஷம் கடுமையான பயிற்சி. வருவான் அவனை கொல்லணும்னே பயிற்சி. புரிஞ்சு ஒரு ரூமுக்குள்ள டெய்லி பஞ்சுவாலிட்டியாக டெய்லி 4 மணிக்கு போயிடுவான். எப்பமெல்லாம் அவனுக்கு கோபம் வருது, எப்பமெல்லாம் உஷ்ணம் வருதோ அப்பமெல்லாம் அந்த இடத்துக்கு போயிடுவான். அதே மாதிரி நீங்கள் அந்த உஷ்ணவரனில் எங்கே வரீங்க? சார் சொல்லியாச்சுன்ட்ட ரூம் கட்டித்தரேன்னு சொல்லியாச்சு, அங்கே வர்றீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. அந்த பயிற்சி தான் கடைசியில் வார் வருது. 2 பேருக்கும் செல்ஃபாக தனித்தனி போட்டி வருது. போட்டி விளையாடுறாங்க, கதாயத்தில் விளையாடுறாங்க. கடுமையான போட்டி. பீமனால் 100 பேரை யானை பலம் கொண்டானாலும் அவனை வெல்ல முடியல. யாரை வெல்ல முடியல? துரியோதனை வெல்ல முடியல. யாரால? நீ பீமனால யாரை வெல்ல முடியல? 6ஆம் நம்பரை வெல்ல முடியல. காரணம் என்னென்னா, நீ இயற்கையான கிஃப்ட்டு. அது உனக்கு கொஞ்சம் ஒரு ஆணவம் இருக்கும். இயற்கை ஆணவம் தெரியாத தான் வேணும். அது அப்படி இல்லை. தன்னை மட்டும் நம்புகிற ஆள், தன்னோட உழைப்பை நம்புகிற ஆள், அதுதான் அந்த 6ஆம் நம்பர். அதுதான் துரியோதனை. போர் செஞ்சான், கடைசி இருந்தால் கொல்ல முடியாது. அவன் சேவலைன்னா அந்த ஓரம் நிற்காது. இப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுவார்? ஒரு டெக்னிக் பண்ணுவார். என்ன டெக்னிக் பண்ணுவார்? கதாயுதத்தில் இடுப்புகள் அடிக்கக்கூடாது. எது அடிக்கக்கூடாது? இடுப்பு. அதான் ரூல். இப்போ மேலே எங்கே அடித்தாலும் அவன் ப்ரொடெக்ட் பண்ணிடும். அதுக்கு வேறு ரீசன் இருக்குது. அதுக்கு ஒரு காரணம், ப்ரொடெக்டிவ் ஒரு ரீசன் இருக்குது. அவனை பாதுகாத்துக்கணும். அந்த ஆன்மா இருந்துச்சு அவனை பாதுகாத்துக்கணும். இப்போ கிருஷ்ணர் சொல்லுவார், தள்ளி இருந்து அந்த யுத்தம் நடந்துகிட்டு இருக்கும்போது இப்போ கபடி எல்லாம் தட்டுவோம்ல, தட்டுங்களா? இதை மாதிரி ஒரு தொடையை எப்படி தட்டுவார். எதுக்கு தட்டுவார்? நீ தொடையில் அடிச்சிட்டு அவனை கதாயுத்தம் எடுத்து தொடையில் அடிச்சிருன்னு சொல்லுவார். அவன் ஒரே போடு தொடையில் போடுவான். 2ஆம் முறையும் அவன் விழுவான். அவருக்கு குரு பலராமர் பார்த்துக்கிட்டு இருப்பார். இது என்ன அநியாயம் இப்படி அடித்தான்னு சொல்லி அவரே உடனே கதாயுத்தம் எடுத்து யார் அடிக்க போவார்? பீமனை அடித்து கொல்ல போவார். உடனே கிருஷ்ணர் வந்து தடுப்பார். உனக்கு தெரியாது, இது சூழ்ச்சினால் வெல்லப்பட்டன்னு சொல்லுவான். இது எல்லாமே அவன் சூழ்ச்சி தான் செஞ்சான் துரியோதனே. அதனால் அவனே சூழ்ச்சினால் நினைச்சிருக்கு வீழ்த்தப்படும். சூழ்ச்சினால் வீழ்த்தப்படும் தான் அவங்க. இதுதான் சூழ்ச்சினால் வீழ்த்தப்படும். உழைப்பை என்ன செய்ய முடியாதா? ஈஸியாக வீழ்த்த முடியாது. நான் என்ன இதில் கண்டென்ட் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எல்லாரும் உழைக்கணும்னு சொல்கிறேன். ஒரு பீமம் வரப்படாது, ஒரு துரியோதனை வரப்படாது. எல்லாரும் துரியோதனாலும் பீமநாட்டம் நம்ம என்ன செய்யணும்? பீமநாட்டி இருக்க முடியாது எல்லாராலையும். துரியோதனா எல்லாரும் முடிக்க முடியும் உழைப்பில். புரிஞ்சா? அந்த உழைப்பு எவ்வளோ கடுமையான உழைப்பு கொடுக்கும். அது ஒற்றுமைக்கு நம்ம பஞ்சதந்திர கதை சொல்கிறக்கூடாது கதை, பழைய கதை. ஒற்றுமையாக இருந்தால் வேடை விலை பிடிக்கிறதுக்கு புறா பிடிக்கிறதுக்காக விலை போட்டிருப்பான். விலை புறா விழுந்து மாட்டிக்கணும். அப்போ எல்லா புறாவும் மாட்டி வேலை எடுக்க வருவான். அப்போ ஒரு சார மாதிரி ஒரு ஆள் ஒரு பெரிய முதிய புறா என்ன சொல்லலாம்? நாம் எல்லாரும் சேர்ந்து பறந்தால் என்ன செய்யலாம்? இந்த விலையை தூக்கிட்டு பறந்துடலான்னு சொல்லும். அப்போது 1 2 3 புஷ்ஷுன்னு எல்லாம் பறக்கும். விலையோட மொத்த விலையோட என்ன செய்யாது? பறந்து போயிடும். இவனுக்கு வேடனுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. எப்படி இவ்வளோ போச்சுன்னு சொல்லிட்டு அவனுக்கு பயங்கர பிரச்சனை, அவனுக்கு பெரிய சங்கடம். திருப்பி பாப்பா இன்னும் அடுத்த நாள் வருவான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வருவான். திருப்பி வயலே போடுவான். எப்படியும் ஒற்றுமை இருக்காது பிள்ளைகளுக்குள்ள, இந்த புறாக்குள்ளே எப்படியும் மாற்றி சிந்திச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி திருப்பியும் விலையை போடுவான். திருப்பி இதே மாதிரி வரும். அதில் ஒரு கருத்த புறா, ஒரு வெள்ளை புறா, ஒரு சிவத்த புறா இருக்குங்களா? எல்லா புறாவும் தூக்குன உடனே நான் என்னால் தான் தூக்கப்படா, ஒன்றால் தூக்கப்படுதா, இந்த ஒன்றால் தான் கிரவுண்ட் இருக்குது, என்னால் தான் கிரவுண்ட் இருக்குது, நீ இல்லைனா இல்லை அப்படின்னு சொல்லி கூட சண்டையை போட நேரம் மொத்தன்னு ஒரு இடம் கீழே விட வேடம் ஓடி போய் எல்லாம் நினச்சி மொத்தமாக சுட்டு கசாப்பு வச்சுட்டு போனான். கசாப்பாக விரும்புகிறீங்களா? ஒட்டு மொத்தமாக சாதிக்க விரும்புகிறீங்களா? ஒட்டு மொத்தமாக உலகமே பாராட்டுற ஆளாட்டு நாம் வளர்றதுக்கு தான் படிக்கணும். இதுதான் ஒற்றுமைக்கு அடையாளம். இதெல்லாம் படித்து உங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் நிறைய சாதிக்கணும், நிறைய இன்னும் பண்ணணும். உங்களுக்கு அந்த தைரியம் இருக்குது, கடவுள் கொடுத்துருக்காரு. உங்களை மாதிரி பிளேயர் தான் கொடுத்துருக்காரு. பிளேயர் இல்லாமல் இதை என்ன செய்ய முடியாது. நான் வேற ஆட்ட சொல்ல முடியாது, ஒரு கல்வி கற்ற ஆட்ட போய் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க இப்போ காந்தி மாதிரி போராடுவாங்க, அஹிம்சை மாதிரி. ஒன்றை பொறுத்த வரைக்கும் நேதாஜி மாதிரி போராடுவா. நீ நேதாஜி யாரும் தெரியுமா? யார் சொல்லு? சுதந்திர போராட்ட வீரர் சுபாஷ் சந்திர போஸ். அவர் நம்ம நாட்டுக்காக வீரத்துக்காக வார் ஜப்பான்னு போய் இந்தியாவோட ஒரு படையை பரட்டி போராடினார். அந்த போராட்டத்துக்கு நீங்கள் உங்களால் முடியும். சுதந்திரம் பெறணும்னா உங்களை என்ன சுதந்திரம் சொல்லியிருக்கேன்?
சமச்சீராக அந்த உலகத்தில் வாழுறதுக்கான முழுமையான அங்கீகாரத்தை தேடி போயிருங்க. அது உங்களால் தான் முடியும். இந்த போல்ட்னஸ் உள்ள பிரேவ்னஸ்க்கு உள்ள கேளாக தான் நிச்சயமா முடியும். நீங்கள் என்ன சாதிக்கணும், நிறைய பண்ணணும். என்ன பண்ணிடலாமா? யாரையும் நம்பாதுங்க. நீங்கள் உங்கள் உழைப்பை மட்டும் என்னச்சிங்க நம்புங்க. சார் நம்பப்படா, என்ன நம்பப்படா, என்ன உழைப்பு தான் உனக்கு என்ன செய்யும், கை கொடுக்கும். அதை கரெக்டாக வாருங்க, செய்யுங்க. இந்த சமூகம் எனக்கு அதை செய்யல, இதை செய்யல, ஒரு ஸ்கூல் நேஷனல்ஸ் தான் கிடச்சிச்சு, ஒரு பிள்ளை தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எங்கேயும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, யார்ட்டையும் பிரிஞ்ச முடியாது, பிச்சை எடுக்க முடியாது. யாருக்கிட்டையும் நீ உதவி கேட்டு நாட்டில் போக முடியாது. அது நிற்கவும் செய்யாது. உன் கதை தான் உனக்கு உதவி. நீங்கள் விளையாடிட்டு அங்கே போய் விளையாடிட்டு வந்துருக்கிறீங்க. ஸ்கூல் இது வின் பண்ணதுக்கு எல்லாம் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இன்னொன்று, உங்கள் கோச் இவ்வளோ நாள் உங்களை கொண்டு வந்தார்ல, அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்து அவர் வாழ்த்து சொல்லுங்கள். இல்லை, அவர் கூட இருந்தார்ல. அப்புறம் சவுந்தரபாண்டியன் அவங்க பேர், அவர் அண்ணனும் உங்கள் கூட இருந்து என்ன பண்ணார், வீடு கொடுக்குற இடம் கொடுக்குறேன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு. அப்புறம் அவங்களையும் மறந்துடக்கூடாது. அவங்கெல்லாம் எதையும் எதிர்பார்த்து வரல. பிள்ளைங்கள்லாம் நம்ம பிள்ளைங்க, என் பிள்ளைங்கன்னு சொல்கிறாரு. உங்கள் கூட தாய் தப்பு மாதிரி ஒரு தாய் தப்பு மாதிரி இருக்காரல்ல பேரண்ட்டு, இது கிஃப்டட் பர்சன். நீங்கள் அது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பலனுள்ளவனாக இருக்கணும். இது பத்தாது. நீங்கள் எல்லாம் ஸ்கூல் பிள்ளைங்க, உங்களுக்கு இன்னும் மெச்சூரிட்டி வரல. மெச்சூரிட்டி வரும்போது நம்ம மைண்டுகள்லாம் கொஞ்சம் நிறைய மாறும். நம்ம பண்பாடுங்கிறது நம்ம கற்பை பேஸ் பண்ணி வரக்கூடிய மேட்ரு. புரிஞ்சா? ஆண்களை பொறுத்த வரைக்கும் சன்னியாசம் விந்த கட்டுப்படுத்தின்னு இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் கற்பு தான். இது என்ன காரணம் கொண்டும் கற்பு தான் உங்களுக்கு தவம். தெரிஞ்சுக்கிடுங்க. இந்தியாவோட கல்ச்சருடைய தவமே கற்பு தான். அந்த பலம் தான் பெரிய பலம். அதனால் அதை நம்ம அதை வச்சு தான் எல்லாத்தையும் அடிக்க முடியும். யாரும் எத்தனை பையன் வருவான், எத்தனை பொண்ணு வரும், எல்லாம் வருவான் போவான். ஒன்றும் கண்ணை காத்திரப்படாது. எல்லாம் அதுதான். அதுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன். கதை சொன்னால் தான் உங்களுக்கு பிடிக்கும். கௌசிக முனிவர்னு ஒரு முனிவர் இருந்தார். புரிஞ்சா? மாமுனிவர். நிறைய 20 வருஷம் தவம் இருந்துட்டு தவத்தை முடிச்சுட்டு வருவார். ஒரு மரத்தில் பிரேயர் இருப்பார். ஒரு கொக்கு எச்சம் போட்டுரும். முனிவருக்கு கொக்கம் போட்டுற எச்சம் போட்டோன்னா கோவம் வரும். கோவம் வந்தோடனே எட்டி பார்ப்பார். கொக்கு எரிஞ்சு என்ன செய்யும், புஷ்பமாயிரும். அப்போ அவர் என்ன பண்ண பார்த்து பசிக்கும். அவருக்கு பசிக்கும். பிச்சை எடுக்கிறவங்க ஒரு வீட்டுக்கு போவார். பழைய காலத்தில் முனிவர்கள்லாம் என்ன செய்வாங்க, பிச்சை தான் சாப்பிடுவாங்க. ஒரு வீட்டுக்கு போவார். அங்கே ஒரு அம்மா இருப்பாங்க. இந்த பொண்ணை மாதிரி நல்ல அம்மா இருப்பாங்க. நல்ல அம்மா இருந்து இவ்வளோ சமைச்சிருப்பாங்க. கூப்பிட்டு அம்மானு கூப்பிடுவார். அவர் பார்த்து, ஐயா கொஞ்சம் உட்காருங்க, நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போவார். சாப்பாடு எடுத்துகிட்டோடனே உள்ளே போயிட்டு வருவார். உள்ளே போன இடத்துல அவங்க மாமியார் மாமனா வீட்டில் பேஷண்ட். அவங்க பசிக்கு எனக்கு டாய்லெட் போகணுன்னு சொன்னோன்னா அதை கூட கூப்பிட்டு போகிறார். மாப்பிள்ளை வீட்டுக்காரர் ஏதோ ஒரு கேள்வி கேட்குறாரு. கொஞ்சம் பிந்திடுது. இந்த அம்மா அதை மறந்துடுது. வந்ததை மறந்துச்சு. பிந்தி கொஞ்சம் கழிச்சு யோசிச்சு, அவர் உட்காந்துருந்தா சாப்பாடு எடுத்துகிட்டு வராரு. சாப்பாடு எடுத்து அந்த அம்மா வருது. அவர் ஒன்று அவருக்கு பசி வந்து அவர் கோவம் வருது. அவருக்கு யாருக்கு கோவம் வருது? முனிவர் கோவம் வருது. கோவம் வந்தோன்னா அவர் கோவத்தில் பார்க்குறாரு. அப்போ அந்த அம்மா சொல்லுது, கொக்குன்னு நினைத்தாயே கொங்கனான்னு கேட்குது. என்ன கொக்குன்னு நினைச்சா கொங்கனான்னு கேட்குது. அவர் அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நீ என்ன கொக்குன்னு நினைச்சா எரிக்க பார்க்குறா, நீ என்ன எரிக்க முடியாது. அவர் உடனே ஸ்டன் ஆகிறாரு. கொக்கு இப்போ தான் எரிச்சிட்டு வந்தோம். கொக்கு எரிச்சது இவ்வளோ வீட்டில் இருக்கவங்களுக்கு எப்படி தெரிஞ்சு? வீட்டில் இருக்க பெண்ணுக்கு எப்படி தெரிஞ்சு? அதுதான் தவம். தவம் இருக்க போகல, மெடிடேஷன் பண்ணி போகல, 20 வருஷம் தியானம் பண்ண போகல. வீட்டில் கணவனுக்கும் மனைவிக்கும், கணவனுக்கும் வீட்டுக்கு பிள்ளைகளுக்கும் மாமனார் மாமியாருக்கும் கரெக்டாக சேவை பண்ணுறா. புரிஞ்சா? அதில் அவளுக்கு பவர் கிடச்சி, அதில் அவளுக்கு சக்தி கிடச்சி, கற்பு கரைசியவா. அந்த பவர் உங்களுக்கு கிடைக்கும். இவரை வீக்காக இருக்கக்கூடாது. நான் வர நம்ம என்னெல்லாம் நடந்தாலும் நமக்கு தேவையான இடம் அடையணும். நீ இந்த சமூகத்தும் கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த ஊர் அந்த களத்தி மடங்கிற ஊரே நீ என்ன செய்ய வேண்டியிருக்கு. இப்போ ஓரளவு களத்தி மடம் வெளியே வந்துட்டலாம். 10வது எனக்கு இது. இப்போ மாறலாம் வரும்போது நீங்கள் ஒவ்வொரு ஆளுக்கு எனக்கு நானா இதே டீம் வச்சு அனுபவப்பட்டவன். இதே உங்களுக்குள்ளேயே ஈகோ வரும், பிரச்சனைகள் வரும். அவர் 2 சொன்னால் கேட்பா, இவர் 2 சொன்னால் கேட்பா, நான் சொன்னால் கேட்கலன்னு சொல்லுவாங்க. சாருக்கு தெரியாது, நீங்கள் பழக தெரியாது. என்ன செய்யணும்? நீங்கள் அதெல்லாம் மறந்து நாங்கள் ஒன்று நினச்சி என்ன செய்யணும், போராடணும். அதனால தான் அந்த பையன் அவன் இந்த சக்தி பிரதேசம் எல்லாம் முடிவு விட்டு டாம்லே இருப்பா, ஆன் பண்ணி போ, நீ அந்த அப்போ ஆன் பண்ணி நினச்சிட்டு இருப்பாங்கல்ல, ஏதாவது சொல்லிட்டு போகல. நான் சந்தேகப்பட்டேன், பையனு கேட்டேன்ல, சரி தானே, சந்தேகம் வந்துடல. பாப்பா அவனு வேறு கண்ணோட்டத்தில் பார்க்க மாட்டோம்லண்ணா. ஏன்னா நமக்கு வரக்கூடியது நம்முடைய பலமே அதுதான். இந்திய நாட்டினுடைய இந்திய ஆன்மீக பூமிங்கிறது சும்மா இல்லை. மேலை நாட்டுக்காரங்க எல்லாம் நம்ம கல்ச்சரை பில்ல பண்ண வராங்க. நாம் இப்போ எங்கே போகிறோம்? சில பெண்கள்லாம் மேல்நாட்டு கல்ச்சரை ஃபிக்ஸ் பண்ணி போகிறோம். ஒரு பப்பாக இருந்தாலும் சரி தான், தண்ணி அடிக்க வேண்டாம், சிகரெட் குடிக்கணும், பொம்பளை பிள்ளை செய்கிறாங்க. ஒரு காலம் செய்யக்கூடாது. நம்ம நாடு
இன்றைக்கி இருக்குன்னு காரணம் அந்த 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 இது என்னது, அந்த சக்தி தான் நமக்கு என்னது வேணும். நீங்கள் சாதாரண ஆள் இல்லை, சிவன் சக்தி. ஆணுக்குள்ளே 2 இருக்குது. சிவன் அமைஞ்சி இருக்காரு, சக்தி பிரவேசமாக இருக்கு. சக்தி தான் பெண், எனர்ஜி தான் நீ. உன்னை கடவுளை கும்பிட்றாங்க இந்த நாட்டில், தெரியுமா உனக்கு? இந்த நாட்டில் உன்னை கும்பிட்றது எப்படி? அம்மாவா தேவியாக கும்பிட்றாங்களா? அம்மாவா பெண் கும்பிட்றாங்களா? பாருங்க வேணா கும்பிட்றாரா? வேணா ஒருமே கும்பிட மாட்டான். இப்போ ஒன்றை கும்பிட்றான்னு எப்படி நடக்கணும்னு பாரு. புரிஞ்சாமா? நம்ம சமூகத்தை நம்ம இதை விட்டு கொடுக்கக்கூடாது. இன்னும் நிறைய பிரச்சனைகள் வரும், அது தாண்டணும். இப்போ விளையாட்டு வந்த உடனே உங்களை நோக்கி அடுத்த நிறைய பேர் வருவாங்க, புத்திச்சல் மாதிரி வருவாங்க. பக்கத்துக்காரன் கூப்பிடுவான், உனக்கு ஆசை வரும், அங்கே போனால் என்ன வரும்? அப்படி போகக்கூடாது. நான் நிறைய வீடியோவில் இதான் சொல்லுவேன், நம்ம கிளப்புக்கு ஆடுங்க, நம்ம ஊர், நம்ம மண், நம்ம பிள்ளைங்க, நம்ம சொந்தக்காரங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெளியாளே கிடையாது, 100 மீட்டருக்குள்ள ஆள். சார் சொன்ன மாதிரி 1/2 கிலோமீட்டர் சுற்றி உள்ள அத்தனை சொந்தங்களை நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் நினச்சா நினைச்ச முடியும், பெரிய அச்சீவ்மெண்ட் நினைச்ச முடியும், எல்லாம் பெரிய அச்சீவ் பண்ண முடியும், எல்லோரும் வேலைக்கு போகலாம். நான் சொன்னதை மட்டும் நீங்கள் கடைப்பிடிங்க, எல்லாம் சேர்ந்து உட்காந்து ஒற்றுமையாக இருங்க. ஒற்றுமையாக இருந்தால் தான் நினச்ச முடியும், இந்த அச்சீவ் பண்ண முடியும். போராட்டம் தான் வாழ்க்கை ஃபுல்லாக போராடி தான் ஆகணும். புரிஞ்சா? அந்த போராட்டம் இல்லைன்னா வாழ முடியாது. பொறுமை பெண்களுக்கு உள்ள இயல்பாக உள்ளது, அந்த பொறுமையை நமக்கு வேணும். நான் சொன்னேன்ல, பொறுத்தார் பூமியாளங்க பெண்களுக்கு தான் பிறந்தது. பொறுமையாக இருந்து ஒரு சின்ன தவறு நடக்காமல் நாட்டை அறிஞ்சணும், கொண்டு போகணும். நீ நாட்டையும் வீட்டையும் அறிஞ்சணும், கொண்டு போயிடலாமா? தூக்கு 2 கையை நச்சுன்னு தூக்கு. ரைட்.